அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 176வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி ஏசாயா அதிகாரம் 29 முதல் 32 வரை. ஏசாயா அதிகாரம் 29. எருசலேமின் நிலைமை. தாவீது பாசறை அமைத்த நகராகிய அரியேல். அரியேல், உனக்கு ஐயோ கேடு! ஆண்டிற்கு பின் ஆண்டு கடந்து வரட்டும், விழாக்கள் முறைமுறையாய் வந்து போகட்டும். அரியேலுக்கு நான் இடுக்கண் விளைவிப்பேன், அங்கு அழுகையும் புலம்பலும் நிறைந்திருக்கும். அரியேல் போலவே அது எனக்கிருக்கும். உன்னை சுற்றிலும் பாசறை அமைப்பேன், உன்னை போர் கோபுரங்களால் சூழ்ந்து வளைப்பேன். உனக்கு எதிராய் முற்றுகை தலங்களை எழுப்புவேன். தாழ்த்தப்பட்ட நீ தரையிலிருந்து பேசுவாய். நலிந்த உன் குரல் புழுதியிலிருந்து எழும்பும். உன் குரல் இறந்தவன் ஆவியின் ஒளி போல மண்ணிலிருந்து வெளிவரும். உன் பேச்சு புழுதிக்குள்ளிருந்து முணுமுணுக்கும். உன் பகைவனின் திரள் நுண்ணிய தூசி போல் இருக்கும். கொடியவர் கூட்டம் பறக்கும் பதர் போல் இருக்கும். இவை திடீரென்று ஒரு நொடியில் நிகழும். இடி முழக்கம், நிலநடுக்கம், பேரிரைச்சல், சூறாவளி, புயல் காற்று, விளங்கும் நெருப்பு, பிளம்பு ஆகியவற்றால் படைகளின் ஆண்டவர் உன்னை தண்டிப்பார். அரியேலுக்கு எதிராக போர் தொடுக்கும் திரளான வேற்றினத்தார் அனைவரும், அதற்கும் அதன் அரணுக்கும் எதிராக போரிட்டு அதை துன்புறுத்திய அனைவரும் கனவு போலும் கனவில் காணும் காட்சி போலும் மறைவர். பசியாயிருப்பவர் உண்பதாய் கனவு கண்டு விழித்தெழுந்து வெறும் வயிற்றினராய் வாடுவது போலும், தாகமாயிருப்பவர் நீர் அருந்துவதாய் கனா கண்டு விழித்தெழுந்து தீரா தாகத்தால் தவிப்பது போலும் சீயோன் மலை மேல் போர் தொடுக்கும் திரளான வேற்றினத்தார் அனைவரும் ஆவர். எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்படல். திகிலடையுங்கள், திகைத்து நில்லுங்கள், குருடரை போலிருங்கள், பார்வையற்றவராகுங்கள், ஆனால் திராட்சரசத்தால் அல்ல. தடுமாறுங்கள், ஆனால் மதுவால் அல்ல. ஏனெனில் ஆழ்ந்த தூக்கம் தரும் ஆவியை ஆண்டவர் உங்கள் மீது அனுப்பியுள்ளார். இறைவாக்கினராகிய உங்கள் கண்களை மூடியுள்ளார். திருக்காட்சியாளராகிய உங்கள் பார்வையை மறைத்துள்ளார். ஆதலால் ஒவ்வொரு காட்சியும் உங்களுக்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஏட்டு சுருளின் வார்த்தைகள் போலாகும். எழுத்தறிந்த ஒருவரிடம் இதை படியும் என்றால் அவர் என்னால் இயலாது, இது மூடி முத்திரையிடப்பட்டுள்ளதே என்பார். எழுத்தறியா ஒருவரிடம் ஏட்டு சுருளை கொடுத்து இதை படியும் என்றால் அவர் எனக்கு படிக்க தெரியாதே என்பார். என் தலைவர் கூறுவது இதுவே: வாய் சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர், உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலையில் இருக்கின்றது. அவர்களது இரையச்சம் மனனம் செய்த வெறும் மனித கட்டளையை சார்ந்ததே. ஆதலால் இதோ நான் இந்த மக்களுக்காக மீண்டும் வியத்தகு செயல் புரிவேன். அது விந்தைக்கு மேல் விந்தையாக இருக்கும். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் அழிந்து போம், அவர்களுடைய அறிஞர்களின் அறிவு மறைந்து போம். வருங்கால நம்பிக்கை. ஆண்டவரிடமிருந்து தங்கள் திட்டங்களை மனத்தின் ஆழங்களில் மறைத்து கொண்டு தங்கள் செயல்களை இருளில் செய்து நம்மை எவர் காணப்போகின்றார், நம்மை எவர் அறிய போகின்றார் என சொல்வோருக்கு ஐயோ கேடு! நீங்கள் செய்யும் முறைகேடுதான் என்ன? குயவனுக்கு களிமண் ஈடாகுமோ? கைவேலை தன் கைவினைஞனை நோக்கி நீர் என்னை உருவாக்கவில்லை என்று கூறலாமோ? வணையப்பட்டது தன்னை வணைந்தவனை நோக்கி உமக்கு அறிவில்லை என்று சொல்லலாமோ? இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ? வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ? அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டு சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்தும் மை இருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமல் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடர செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் அப்ரஹாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது: இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரி போவதும் இல்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கை வேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர். தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். ஏசாயா அதிகாரம் 30. எகிப்துடன் செய்துள்ள பயனற்ற உடன்பாடு. கலகக்காரரான புதல்வருக்கு ஐயோ கேடு என்கிறார் ஆண்டவர். என்னிடமிருந்து பெறாத திட்டத்தை செயல்படுத்துகின்றனர், என் தூண்டுதலின்றி உடன்படிக்கை செய்கின்றனர். இவ்வாறு பாவத்தின் மேல் பாவத்தை குவிக்கின்றனர். என்னை கேளாமலேயே எகிப்திற்கு புறப்பட்டு செல்கின்றனர்.
பார்வோன் ஆற்றலில் அடைக்கலம் பெறவும் எகிப்தின் நிழலில் புகலிடம் தேடவும் போகின்றனர். பார்வோனின் அடைக்கலம் உங்களுக்கு மானக்கேட்டை கொணரும். எகிப்தின் நிழலில் புகலிடம் தேடுவது உங்களுக்கு இகழ்ச்சி ஆகும். யூதாவின் தலைவர் சோவானுக்கு வந்தனர். அதன் தூதர் ஆனேசுக்கு சென்றனர். பயனற்ற மக்களினத்தை முன்னிட்டு அனைவரும் மானக்கேடு அடைவர். அவர்களால் யாதொரு உதவியோ பயனோ இராது. ஆனால் மானக்கேடும் அவமதிப்புமே மிஞ்சும். நெகேபிலுள்ள விலங்கினங்களை பற்றிய இறைவாக்கு. கடும் துயரும் வேதனையும் நிறைந்த நாடு அது. பெண் சிங்கமும் ஆண் சிங்கமும் விரியன் பாம்பும் பறக்கும் நாகமும் உள்ள நாடு அது. இத்தகைய நாட்டின் வழியாய் கழுதைகளின் முதுகின் மேல் அவர்கள் தங்கள் செல்வங்களையும் ஒட்டகங்களின் திமில்கள் மேல் தங்கள் அரும் பொருட்களையும் சுமத்தி முற்றிலும் பயனற்ற மக்களினங்களுக்கு கொண்டு செல்கின்றார்கள். எகிப்தியர் செய்யும் உதவி பயனற்றது. ஆதலால் நான் அவர்களை செயலற்ற ராகாபு என அழைத்தேன். கீழ்ப்படியாத மக்கள். இப்பொழுது நீ சென்று அவர்கள் முன் பலகையில் பதித்துவை. ஏட்டு சுருள் ஒன்றில் எழுதிவை. வருங்காலத்திற்கென என்றுமுள்ள சான்றாக அது விளங்கும். ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் மக்களாயும் பொய்யுரைக்கும் பிள்ளைகளாயும் ஆண்டவரின் திருச்சட்டத்திற்கு செவிசாய்ப்பதை விரும்பாத பிள்ளைகளாயும் உள்ளனர். திருப்பார்வையாளரிடம் அவர்கள் திருப்பார்வை காண வேண்டாம் என்றும், திருக்காட்சியாளரிடம் எங்களுக்கென உண்மையானவற்றை காட்சி காண வேண்டாம், இனிமையானவற்றை எங்களுக்கு கூறுங்கள், மாயமானவற்றையே கண்டு சொல்லுங்கள், தடமாறி செல்லுங்கள், நெறியை விட்டு விலகுங்கள், இஸ்ரேலின் தூயவரை எங்கள் பார்வையில் இருந்து அகற்றுங்கள் என்கிறார்கள். ஆதலால் இஸ்ரேலின் தூயவர் கூறுவது இதுவே: என் எச்சரிக்கையை நீங்கள் அவமதித்தீர்கள். அடக்கி ஆள்வதிலும் ஒடுக்குவதிலும் நம்பிக்கை வைத்தீர்கள். அவற்றையே பற்றி கொண்டிருந்தீர்கள். ஆதலால் உயர்ந்த மதிர்சுவரில் இடிந்து விழும் தருவாயிலுள்ள பிளவு திடீரென்று நொடிப்பொழுதில் சரிந்து விழுவது போல் இந்த தீச்செயல் உங்கள் மேல் விழும். அது இடிந்து வீழ்வது குயவனின் மட்கலம் சுக்குநூறாய் உடைந்து போவது போல் இருக்கும். அடுப்பிலிருந்து நெருப்பு எடுப்பதற்கோ பள்ளத்திலிருந்து நீர் மொழ்வதற்கோ உடைந்த துண்டுகளில் எதுவுமே உதவாது. என் தலைவரும் இஸ்ரேலின் தூயவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து அமைதியுற்றால் விடுதலை பெறுவீர்கள். அமைதியிலும் நம்பிக்கையிலுமே நீங்கள் வலிமை பெறுவீர்கள். நீங்களோ ஏற்க மறுத்தீர்கள். முடியாது, நாங்கள் குதிரை ஏறி விரைந்தோடத்தான் செய்வோம் என்கிறீர்கள். ஆம், தப்பியோடத்தான் போகிறீர்கள். விரைந்தோடும் தேரில் ஏறி செல்வோம் என்கிறீர்கள். ஆம், உங்களை துரத்தி வருபவர் விரைந்து வருவார். ஒருவன் மிரட்ட நீங்கள் 1000 பேர் ஓடுவீர்கள். ஐவர் அச்சுறுத்த நீங்கள் உயிர் தப்பி ஓடுவீர்கள். மலை உச்சி கொடிமரம் போல் குன்றின் மேல் சின்னம் போல் எஞ்சி நிற்பீர்கள். ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள். அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் மக்களுக்கு வழங்கும் ஆசி. சியோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். அப்போது வெள்ளி பொதிந்த உங்கள் சிலைகளையும் பொன் வேய்ந்த உங்கள் வார்ப்பு படிமங்களையும் தீட்டாக கருதுவீர்கள். தீட்டானவையாக அவற்றை கருதி வெளியே வீசி தொலைந்து போய் என்பீர்கள். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முரத்தாலும் சுலகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானலாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டார் போல 7 மடங்காகும். அசீரியாவுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. இதோ ஆண்டவரின் திருப்பெயர் தொலையில் இருந்து வருகின்றது. அவர் கனல் கக்கும் சினத்தோடும் பொறுக்க ஒண்ணா சீற்றத்தோடும் வருகின்றார். அவர் உதடுகள் கடும் சினத்தால் துடிக்கின்றன. அவர் நாக்கு பொசுக்கும் நெருப்பை போன்றது. அவர் மூச்சு கழுத்தளவு பாயும் வெள்ளம் போல் வருகின்றது. அழிவு என்னும் சல்லடையில் மக்களினங்களை சலித்து வழி தவற செய்யும் கடிவாளத்தை மக்களின் வாயில் மாட்ட வருகின்றார்.
புனித விழா கொண்டாடும் இரவில் பாடுவது போல் நீங்கள் மகிழ்ச்சி பாடல் பாடுவீர்கள். இஸ்ரேலின் பாறையான ஆண்டவர் மலைக்கு செல்லும்போது குழல் இசைத்து செல்வோரை போல் உங்கள் உள்ளம் அக்களிக்கும். ஆண்டவர் தம் ஆட்சிமிகு குரலை எங்கும் ஒலிக்க செய்வார். அவர் பொங்கி எழும் சீற்றம் கொண்டு விழுங்கும் நெருப்பு, பெருமழை, சூறாவளி காற்று, கல்மலை இவற்றால் தம் தண்டிக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவார். ஆண்டவரின் குரல் ஒலி கேட்டு அசீரியர் நடுநடுங்குவர். ஆண்டவர் தம் கோலால் அவர்களை அடிப்பார். உங்களின் யாழிசைக்கும் தம்புருவின் ஓசைக்கும் ஏற்ப ஆண்டவர் தம் கோலால் அடிமேல் அடியடித்து அவர்களை நொறுக்குவார். அவர்களோடு கைகளை சுழற்றி வன்மையாக போரிடுவார். ஏனெனில் முன்னரே அவர்களுக்காக நெருப்பு குழி ஒன்று ஏற்பாடாகியுள்ளது. அது அரசனுக்கென்று தயார் செய்யப்பட்டது. ஆழமும் அகலமுமான நெருப்பு குழியால் உருவாக்கப்பட்ட அதில் நெருப்பும் விறகு கட்டையும் ஏராளமாக நிறைந்துள்ளன. ஆண்டவரின் மூச்சு கந்தக மலை போல் அவற்றின் மேல் நெருப்பு மூட்டும். ஏசாயா அதிகாரம் 31. எருசலேமுக்கு ஆண்டவரின் பாதுகாப்பு. துணை வேண்டி எகிப்துக்கு செல்வோருக்கு ஐயோ கேடு. அவர்கள் குதிரைகளுக்காக காத்து கிடக்கின்றனர். பெரும் தேர்ப்படைகளையும் வலிமை மிகு குதிரை வீரர்களையும் நம்பி இருக்கிறார்கள். இஸ்ரேலின் தூயவருக்காக ஆவலுடன் காத்திருக்கவில்லை. ஆண்டவரை தேடுவதும் இல்லை. ஆனால் அவரோ ஞானமுடையவர், தீங்கை வருவிப்பவர், தம் வார்த்தைகளின் இலக்கை மாற்றாதவர். தீயோர் வீட்டாருக்கும் கொடியவருக்கு உதவுவோருக்கும் எதிராக கிளர்ந்தெழுபவர். எகிப்தியர் வெறும் மனிதரே, இறைவன் அல்லர். அவர்கள் குதிரைகள் வெறும் தசை பிண்டங்களே, ஆவிகள் அல்ல. ஆண்டவர் தம் கையை ஓங்கும்போது உதவி செய்பவன் இடறுவான், உதவி பெறுபவன் வீழ்வான். அவர்கள் அனைவரும் ஒருங்கே அழிந்தொழிவர். ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: சிங்கமோ இளஞ்சிங்கமோ தன் இறை மேல் பாய்ந்து கர்ச்சிக்கும் போது மேய்ப்பர் கூட்டம் தனக்கு எதிராய் எழுப்பும் கூக்குரலால் திகிலடைவதில்லை. அவர்கள் ஆரவாரத்தை பொருட்படுத்துவதில்லை. அதுபோல படைகளின் ஆண்டவர் சியோன் மலை மேலும் அதன் குன்றின் மேலும் போர் புரிய இறங்கி வருவார். பறக்கும் பறவைகள் போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். அதை பாதுகாத்து விடுவிப்பார், தண்டிக்காமல் தப்புவிப்பார். இஸ்ரேல் மக்களே, எனக்கு எதிராக கலகம் செய்வதில் ஆழ்ந்து விட்டீர்கள். என்னிடம் திரும்பி வாருங்கள். அந்நாளில் உங்களுள் ஒவ்வொருவரும் தமக்கு பாவத்தை விளைவித்துக் கொள்ளுமாறு செய்த பொன் வெள்ளி சிலைகள் தூக்கி எறிந்து விடுவார். அசீரியன் வாளால் வீழ்வான், ஆனால் மனிதரின் வாளால் அன்று. அவனை வாள் விழுங்கிவிடும், ஆனால் அது மனிதரின் வாளன்று. அவன் வாள் கண்டு தப்பி ஓடுவான். அவனுடைய இளங்காளையர் அடிமையாக்கப்படுவர். அவன் பாறை திகிலுற்று ஓடிப்போகும். அவன் தலைவர் கலக்கமுற்று ஓடுவர் என்கிறார் சியோனில் தீ பிழம்பையும் எருசலேமில் தீச்சூளையையும் கொண்ட ஆண்டவர். ஏசாயா அதிகாரம் 32. நீதியுள்ள அரசர். இதோ ஒரு அரசர் நேர்மையுடன் அரசாழ்வார். தலைவர்களும் நீதியோடு ஆட்சி செய்வர். ஒவ்வொருவரும் காற்றுக்கு ஒதுங்கிடமாகவும் புயலுக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்தில் நீருள்ள கால்வாய் போலும் காய்ந்த மண்ணில் பெரும் குன்றின் நிழல் போலும் இருப்பர். அப்பொழுது பார்வையுடையவரின் கண்கள் மறைக்கப்பட்டிரா, கேள்வியுடையவரின் செவிகள் அடைக்கப்பட்டிரா. பதறும் நெஞ்சங்கள் அறிவை உணர்ந்து கொள்ளும். திக்குவாயரின் வாய் தயக்கமின்றி தெளிவுடன் பேசும். மூடரினி சான்றோர் என அழைக்கப்படார், கயவரினி பெரியோர் என கருதப்படார். ஏனெனில் மூடர் மடமையாய் பேசுகின்றனர். அவர்களின் மனம் தீமை செய்ய திட்டமிடும். அவர்களின் சிந்தை இறைப்பற்றின்றி தீச்செயல் செய்வதையே நாடும். அவர்கள் ஆண்டவரை பற்றி தவறாகவே பேசுவர். பசித்தோரின் பசி போக்க மாட்டார், தாகமுற்றோருக்கு நீர் தர மறுப்பார். கயவரின் நயவஞ்சக செயல்கள் தீமையானவை. வறியோர் வழக்கில் நீதி இருப்பினும் வஞ்சக வார்த்தைகளால் ஏழைகளை அழிக்கும். தீங்கானவற்றை அவர்கள் திட்டமிடுகின்றனர். சான்றோர் உயர்வானவற்றை சிந்திக்கின்றனர். அவர்கள் சான்றாண்மையில் நிலைத்து நிற்பர். தண்டனை தீர்ப்பும் மீட்பும். பகட்டாக வாழும் பெண்களே, எழுந்து என் குரலுக்கு செவி கொடுங்கள். கவலையற்ற புதல்வியரே, என் வார்த்தையை கேளுங்கள். கவலையற்ற பெண்களே, ஓராண்டும் சில நாள்களும் சென்ற பின் நீங்கள் நடுநடுங்குவீர்கள். ஏனெனில் திராட்சை அறுவடையற்று போகும், கனி கொய்யும் காலம் இனி வராது. பகட்டாக வாழும் மங்கையரே, அஞ்சி நடுங்குங்கள். கவலையற்ற மகளிரே, நடுநடுங்குங்கள். உடைகளை உரிந்து களைந்து இடையில் சாக்கு உடையை கட்டி கொள்ளுங்கள். செழுமையான வயல்களை குறித்தும் வளமான திராட்சை தோட்டத்தை முன்னிட்டும் மாரடித்து ஓலமிட்டு அழுங்கள். முட்களும் முட்புதர்களும் ஓங்கி வளர்ந்துள்ள என் மக்களின் நிலத்திற்காகவும் களிப்பு மிகு நகரில் உள்ள மகிழ்ச்சி நிறை இல்லங்கள் அனைத்திற்காகவும் அழுங்கள். அரண்மனை பாழடையுமாறு விடப்படும். ஆரவாரமிக்க நகர் வெறுமையாகும்.
குன்றும் காவல் மாடமும் என்றுமுள்ள குகைகளாகும். அங்கு காட்டு கழுதைகள் களிப்படையும் மந்தைகள் மேயும். மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும். பாலைநிலம் செழுமையான தோட்டமாகும். செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும். நீதி பாலைநிலத்தில் குடிகொண்டிருக்கும். நேர்மை வளமான வயல்களில் வாழும். நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு. நீதியால் விளைவன என்றுமுள்ள அமைதியும் நம்பிக்கையும். என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்கும் இடங்களிலும் குடியிருப்பர். ஆனால் காடு அழிய கல்மழை பொழியும். நகரம் தாழ்நிலை அடைவது உறுதி. நீர் வளமிக்க இடங்களில் எல்லாம் பயிர் செய்து தாராளமாக மேயுமாறு மாட்டையும் கழுதையையும் அவிழ்த்துவிடும் நீங்கள் நற்பேறு பெற்றவர்கள்.